வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அண்ணன், வர்க்கோத்தமம் ரியலி ஒர்க்கா? சாரத்தின் அடிப்படையில பலன் இல்லைன்னு குருஜி சொல்றாரு. பட் சில வீடியோல ஆட்சி கிரகம் உச்சத்துக்கு நிகர்னு சொல்றாரு. எது சரி அண்ணா? இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஓகே. ஆக்சுவலி என்னன்னாக்கா, இந்த கான்ஃபியூஸ் வந்து எனக்கும் வந்தது. அதாவது அவருடைய ஆரம்ப காலத்து வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த சாரத்தோட அடிப்படையில சில விஷயங்கள் நான் முத ஜாதகம் பார்க்கும்போது 2020ல சாரத்தின் அடிப்படையில தான் என்கிட்ட பண்றேன்னு சொன்னாரு. உங்களோட சனி வந்து இவரோட சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஆனா அதற்கு பிறகு அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த அமைப்பை வந்து மாத்தி, இல்லைங்க சாரம்லாம் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வர்க்கோத்தமம் அப்படின்றனா, ஓகே. ஜாதக கட்டத்துல நான் இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை வச்சு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். நான் மத்த எந்த நட்சத்திரம் வச்சு சொன்னேன்னாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சாரம் என்றது என்னது அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்துல ராசி கட்டம் இருக்குல்ல, அந்த ராசியை வந்து இன்னும் ஒரு 9 கூறா உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மேஷம், அந்த மேஷ ராசியை 9 ஆக்குனீங்கன்னாக்கா, அந்த அந்த வர்க்க சக்கரம்ன்ற அமைப்புகள்ல நவாம்சமும் ஒண்ணு வருங்க. நிறைய அம்சம் இருக்குது. அதுல வர்க்க இந்த நவாம்ச அமைப்புகளும் வந்துடும். இதுல அஸ்வினி மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்தாருன்னா அவருக்கு, சாரி, மேஷராசி, ஓகே, மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காருன்னு வரும். அந்த சந்திரன் நவாம்சத்துல பாத்தீங்கன்னா மேஷ வீட்டுல இருப்பாரு. அதே அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருந்தா அந்த சந்திரன் நவாம்சத்துல ரிஷப வீட்டுல இருப்பாரு. அதே சந்திரன் அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருந்தா மிதுனத்துல இருப்பாரு. அதே சந்திரன் வந்து அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருந்தா கடகத்துல இருப்பாரு. இதுதாங்க அந்த சாரி, இந்த நவாம்ச அமைப்புகள். இதுல ராசியிலையும் அம்சத்திலையும் ஒரே வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து வர்க்கோத்தமம், அதாவது ஆட்சிக்கு நிகரான பலன் பெறுது அப்படின்னு வந்து மூல புத்தகத்துல சொல்லப்படுது அப்படின்னு படிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். நான் நிறையலாம் மூல புத்தகம்லாம் படிக்கல. ஏன்னா அதுல பாதி வந்து இடைச்சொர்கள் மாதிரி யாருக்கு என்னன்னு தோணுதோ எழுதி தள்ளியிருப்பாங்க. அதனால அந்த விஷயத்துக்குள்ள போகாம எனக்கு ஜோசியம் வேணுங்க. அதனால எங்க ஜோசியம் நல்லதா கிடைக்குதோ அதை போய் கத்துக்கிட்டேன். அதுல உங்களுடைய ஜாதகத்துல ஒருவேளை நீங்க வந்து மேஷ ராசியாகவே இருக்கிறீங்க, அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நவாம்சத்துல சந்திரன் வந்து இதுல இருப்பாரு. என்னது? மேஷத்துல இருப்பாரு. அதுதாங்க அந்த வர்க்கோத்தமம், வர்க்க உத்தமம்ங்க இப்படின்னு சொல்றாங்க. ஓகே. என்னோட ஜாதகத்துல குரு வந்து வர்க்கோத்தம அமைப்புகள்ல தான் இருக்கிறாரு. ஆனா அவர் ஆட்சிக்கு நிகரான பலன்லாம் ஒன்றும் செய்யலைங்க. இயல்பா ஒரு 3ஆம் வீட்டுல இருந்தாருன்னா என்ன பலன் தருவார் மிதுன லக்னத்துக்கும்? அந்த மாதிரியான புகழ், கீர்த்தி, எழுத்து, கட்டுரை, இதோ பேச்சு அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல குரு சார்ந்த துறைகள்ல தான் இருக்கு. குரு சனி மிக்ஸ் ஆன துறைகள்ல இருப்பேன் நான். சோ இந்த அமைப்புகள்ல வந்துருது. அப்போ விஷயம் வர்க்கோத்தமம் இதெல்லாம் வந்து எடுக்கணுமா? ஆட்சி, ஓகே, இந்த நீச்ச வக்ரம், ஆட்சி வக்ரம், இந்த உச்ச அமைப்புகள்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க. இந்த வக்ர விஷயங்கள்லாம் இப்ப அவங்களும் பாக்குறது இல்ல. வக்ர அமைப்புகள் நேத்து கூட ஒருத்தவங்க சொன்ன, குரு வக்ரம் ஆயிட்டாரு பிரதர், இதுக்கு என்ன பலன்னு கேட்டோன்னே, குரு வக்ரம் ஆயிட்டாரு, அவர் சனியா மாறிட்டாரா ராகுவா மாறிட்டாரான்னு கேட்டேன். இல்லைங்க, குருவா தான் இருக்கிறாரு. அப்புறம் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னேன். இந்த அமைப்புகள்ல வர்க்கோத்தமம் குருமோத்தமம் இதெல்லாம் எடுக்காதீங்க. நீங்க எடுக்க வேண்டியது சுபத்துவம். எந்த கிரகம் அதிக சுபத்துவம், எந்த கிரகம் அதீத சுபநிலையில இருக்கோ அந்த கிரகத்தோட தொழில நீங்க இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலையில சொல்லணும் அப்படின்னாக்கா, எந்த கிரகம் சுபத்துவமாக 2 10ஆம் இடத்துல, இந்த 2 10 அமைப்புகள்ல தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம், 10ஆம் இடம் உங்களுடைய ஜீவனம். இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய நான் சில இடத்துல லக்னத்தை சரி பண்றேன். சமீபத்துல கூட லக்னத்தை சரி பண்ற மாதிரியான இடத்துல அவங்களோட தொழில் என்ன, அவங்களுடைய குணங்கள் என்ன, இதெல்லாம் செக் பண்ணி தான் நான் அந்த லக்னம் சரி பண்ற விஷயத்த பண்றேன். இது தயவு செஞ்சு இந்த இந்த என்ன சொல்றது, சாரம், இதுல அவங்களே சொல்லுவாங்க சாரம் பார்க்காதவன் சோரம் போவான். அந்த மாதிரியான முதல்ல ஜோதிடத்தை பழமொழியாவும் பாட்டாவும் செய்யுளாவும் மந்திரங்களாவும் பார்க்காதீங்க. அப்புறம் நீங்க வேற மாதிரி போயிருவீங்க அப்படின்னு அதே தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா ஏன் இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க, உங்களுக்கு என்னங்க இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டா நான் ஒண்ணு சொல்லுவேங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு துல்லியமா வருதுங்க, அப்படித்தாங்கன்னா வாவுன்றாங்க. அந்த நாட்டுக்கு கூப்பிடுறாங்க, இந்த நாட்டுக்கு கூப்பிடுறாங்க. போனா ஃபுல்லா செக்யூரிட்டியோட வச்சு அவ்வளவு பாதுகாப்பா கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி அனுப்புறாங்க. நல்ல ஜோசியத்தை சொன்னனால இது வரைக்கும் அவங்க கிட்டயும் அங்கேயும் தெளிவா தான் சொல்லிட்டு வந்தேன். பரிகாரம் பண்ணிடாதீங்க, இந்த விஷயங்கள் பண்ணிடாதீங்க, நீங்க பாட்டுக்கு போங்க, நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தெளிவான ஜோசியம் புரிஞ்சிடணும், உங்களுக்கு கான்பிடன்ட் வந்துடணும். இங்க மலேசியால இப்ப நிறைய பேருக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கு, அவ்வளவு தெளிவா இருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள். அந்த இளைஞர்களை பாராட்டியே ஆகணும். அம்மா அப்பாக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு கூட அன்னைக்கு ஒருத்தர் பேசுறேன். என்ன நீங்க கழுவி ஊத்துவீங்க, நான் அப்படியே அம்மாக்கு அனுப்பி விடுவேன். இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ
இந்த 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 வர்க்கோத்தம அமைப்புகள் பெருசா பலன் தருதானே. அது நீங்க சாரத்துல போனாங்கன்னா தான் வர்க்கோத்தமம் அது இதுன்னு வரும். அதனால அதை பெருசா எடுத்துக்காதீங்க. பார்க்கும்போது பளிச்சுன்னு என்ன தெரியுது, அதுதான் முதல்ல. ஒரு கிரகம் நீச்சம்னா நீச்சம் தான். நீச்ச பங்க ராஜயோகம் ஆஹா ஓஹோ. அது நீச்ச வேலையை தான் செய்யும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல புரிஞ்சுங்க. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.